பண்ணாதீங்க, அடிச்சா செத்து போயிருவோம். ஆட்டோ ஆட்டோ ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதை மறைத்து பெட்டாலியன் கான்ஸ்டபிள் போட்ட நாடகம். ஆட்டோ 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 முன்பின் தெரியாத போலீஸை நம்பி ஏமாந்த எம்காம் சிஏ பட்டதாரி பெண். நான் அவன் இல்லை படபாணியில் தான் ஒரு அனாதை என தந்திரமாக பேசி ஒரு குடும்பத்தையே உருக வைத்து தடல் புடலாக திருமணமே செய்து கொண்ட அதிர்ச்சி. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என ஸ்மார்ட்டா என்கொயரி செய்த திருமணத்திற்கு வந்த பெண் போலீஸ் தந்த ட்விஸ்ட். ஆட்டோ 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 சரி சரி. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே கிராத்தூர் பகுதியை சேர்ந்த 50 வயதான அலெக்ஸ் என்பவரது மகள் ஆஸ்மி எம்காம் சிஏ பட்டதாரி மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் ஆடிட்டிங் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். தினமும் வீட்டிலிருந்து பேருந்தில் சென்று வரும் நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலகட்டத்தில் மார்த்தாண்டம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவலர் அம்பாசமுத்திரம் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவருடன் நட்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜேஷ் அந்த பெண்ணிடம் தன்னை ஒரு திருமணமாகாத நபர் என காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த நட்பு வீடு வரை நீடித்திருக்கிறது. தாய் தந்தையரின் அனுதாபத்தையும் பெற்றுக்கொண்ட அந்த நபர் தன்னை ஒரு நல்லவன் போல காட்டிக் கொண்டார். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம பொண்ணு நல்லா இருப்பாங்கன்னு அந்த பெற்றோர் சிந்திக்கும் அளவிற்கு ராஜேஷ் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். ஒரே நேரத்தில் ஆஸ்மியையும் அவரது பெற்றோரையும் கவர்ந்திருக்கிறார் ராஜேஷ். இருவருக்கும் திருமணம் நடத்த முடிவு செய்த பெற்றோர் ராஜேஷிடம் விசாரிக்கிறார்கள். உங்களது பெற்றோர் பற்றி கூறுங்கள் என கேட்டபோது அந்த சோக கதையை தெரிவித்திருக்கிறார். தான் சென்னையை சேர்ந்தவர் என்றும் தன்னுடைய தாய் தந்தையர் இருவரும் சிறு வயதிலேயே தன்னை பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு தனிமையாக்கிவிட்டு சென்று விட்டனர். தற்போது தனக்கு உறவினர்கள் என்று யாருமே இல்லை என்று பரிதாபமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற, இரக்கம் கொண்ட அந்த பெற்றோர் அப்போதே அவர் குறித்து அவர் வேலை பார்க்கும் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் விசாரித்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக திருமணம் நடத்த முடிவு செய்து அவர் கொடுத்த முகவரியிலேயே திருமண அழைப்புதழ்கள் அடித்து பெண்ணுக்கு 15 சவரன் தங்க நகை வரதட்சணையாக போட்டு தடல் புடலாக வீட்டின் அருகே உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் திருமணமே நடத்தி வைத்துள்ளனர். ராஜேஷ் மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு தங்கும் விடுதியில் தங்கி இருந்து விட்டு தாலி கட்டும் நேரத்திற்கு முன்பாக ஒரு காரில் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த 5 ஆண் நண்பர்களுடன் திருமணத்திற்கு வந்திருக்கிறார். தாலி கட்டும் வைபவம் முடிந்த நிலையில் அப்பகுதியில் அருகாமையில் வசிக்கும் பெண் காவலர் ஒருவர் ராஜேஷை அப்போது பார்த்துவிட, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, உங்களுடைய பெயர் என்ன, இதற்கு முன் எங்கே டியூட்டி பார்த்தீங்க என கேட்டபோது ராஜேஷ் முன்னுக்கு பின் முரணாக சென்னையில் உள்ள காவல் நிலையத்தில் எழுத்தராக பணிபுரிவதாக கூற, இல்லையே, கொரோனா காலத்தில் தன்னுடன் களியக்காவிளை சோதனை சாவடியில் பணியில் இருந்தீங்களே, உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆச்சுதானே என கூற ராஜேஷின் முகம் இருட்டாகி இருக்கிறது. உடனே அந்த பெண் காவலர் அந்த மணமக்கள் இருவரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு காவலர்கள் வாட்ஸ்அப் குழுவில் அதனை பகிர்ந்திருக்கிறார். இதனை பார்த்த ஏராளமான காவலர்கள் ஏற்கனவே திருமணமாகிய ராஜேஷ் இப்படி செய்து விட்டாரா என வாட்ஸ்அப் குழுவில் அவரை தூற்ற ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த விவரத்தை பெண் காவலர் அந்த திருமண வீட்டாரிடம் தெரிவிக்க, கடுகடுப்பான ஆஸ்மி மற்றும் உறவினர்கள் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்று அங்கு நின்று கொண்டிருந்த ராஜேஷை சரமாரியாக தாக்க, அவர் உடன் வந்த 5 பேர் எப்படி நழுவி சென்றார்கள் என்றே தெரியவில்லை. தொடர்ந்து ராஜேஷை கழுத்தை பிடித்து அழைத்து சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த உறவினர்கள். போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.